மார்க்கம் எப்படி சொன்னது தெரியுமா? நீ அந்நிய ஆணவன்ட்ட பேசினா பெண்ணை பார்த்து சொன்னது, வார்த்தைகளில் குலைந்து பேசாதே, வார்த்தைகளில் குலைந்து பேசாதே. அப்படி குலைந்து பேசினால் எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உன் மீது ஆசைப்படுவான். போன்ல பேசும்போது நம்ம யாராவது போன்ல பேசணும்னா எதிர்முனையில் தொலைபேசியை எடுக்கிற பெண்கள் என்ன செய்யணும்? போன்ல கராரான வார்த்தைகளை பேசணும். நாம் சலாம் சொன்னா பதில் சொல்லணும். சொல்லிட்டு எங்க கணவர் வெளியே போயிருக்காங்க அல்லது எங்க அண்ணன் வெளியே போயிருக்காங்க, வந்த உடனே நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன், வேலை முடிஞ்சது. எவ்வளவுதான் பேசணும். நம்ம முறையில் படிச்சது முதல் 3ஆம் கிளாஸ் தான் இருக்கும். எதிர்முனையில பேசுறவனுக்கும் தெரியும் இது அட்டு 2 தான் படிச்சிருக்கு, அட்டுன்னு நல்லா தெரியும். இவன் ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, அவன் 2ஆம் கிளாஸ் முதல் குழையத பாத்தியா பேசுறாங்களா இல்லையா? அத புருஷன்ட்ட அப்படி பேசணும்ல, கணவன்ட்ட அப்படி பேசணும். கணவன் புருஷன்ட்ட இப்படி அவன் சொல்லுங்க சொல்றேன், வார்த்தையே வராது முதல்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வார்ல கொண்டு அடிங்கன்னாங்க. எவன் உள்ளத்தில் இது போன்று நோய் இருக்கிறதோ இவன் செய்வான், குரல்ல எவ்வளவு நல்லா இருக்கு, ஆள் எப்படி இருப்பான் வந்துரும்ல. எப்படிலாம் இஸ்லாம் தீமைன்னு வேற ரூட் அவுட் பண்ணுது பாருங்க. எங்கெல்லாம் தப்பு வரக்கூடாது அங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கும். ஆனால் இவர்கள் நாங்கள் கல்வி கற்று விட்டோம், நாகரிகத்தின் பால் செல்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அட்வான்ஸ் ஆயிட்டோம் என்று சொல்லி விஞ்ஞானம் வளரலாம், ஆனால் கலாச்சார மாற்றமே வளர்ச்சி என்று சொல்லி நீ ஆணும் பெண்ணும் பழகுவதையும் ஆணும் பழகுவதையும் பெண்ணும் பழகுவதையும் ஆடை குறைப்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது.